இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க சிறு கூட்டமா இருந்தாலும், நீங்க தகுதியே இல்லாதவர்களா இருந்தாலும், என்ன ஆண்டவருக்கு உங்களை கொண்டு பெரிய சவால்களை சந்திப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க நினைக்கலாம், என் திராணிக்கு மிஞ்சி பெரிய சவால் பாஸ்டர், என்னுடைய திறமைக்கு மிஞ்சி பெரிய சவால் பாஸ்டர், என்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி ஒரு பெரிய சவாலை நான் சந்திக்க போறேன் பாஸ்டர், நான் எப்படி அதை முடிப்பேன், நான் எப்படி அது காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன். நீங்க அஞ்ச வேண்டாம். கொஞ்சமா இருந்தாலும் அநேகமா இருந்தாலும் உதவி செய்வது என் கர்த்தருக்கு லேசான காரியம். 318 பேரை கொண்டு 4 ராஜாக்களை முறியடிக்க முடியுமானால், உங்களுடைய பலவீனமான பிள்ளையை கொண்டு அந்த காரியத்தை செய்வதற்கு என் கர்த்தரால முடியும். பலன் உள்ளவனா இருந்தாலும் பலன் அற்றவனா இருந்தாலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனா இருந்தாலும் அற்றவனா இருந்தாலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. அப்போ காலையில போய் கர்த்தர் சமூகத்துல எழும்பி போய் நின்று யாரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை சந்திக்கிறதுல ஒரு பெரிய பலன் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த காலையில ஆண்டவரை பார்க்கறதற்குன்னு நம்ம எல்லாரும் டைமை ஒதுக்கிறோம். அதுதான் நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. சிலர் காலையில் எந்திரிச்ச உடனே மொபைலை பார்ப்பாங்க, சிலர் அலாரத்தை பார்ப்பாங்க, சிலர் தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்து சைடு போயிட்டீங்கன்னா காலையில் அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்ச உடனே வெளியே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நல்ல மூஞ்சியில் முழிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துறீங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில எல்லாம் அப்படின்னா எங்கள் அம்மா அன்னைக்கு சத்தம் போட்டே உள்ள வருவாங்க, ஐயோ போச்சு அப்படின்னு. என்ன போச்சு அப்படின்னு கேட்டா, இவன் மூஞ்சில போய் இன்னைக்கு முழிச்சிட்டேனே, காலையில இவளையே பார்த்துட்டேன், நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த மூஞ்சியை பார்த்துட்டேன், அவ்வளவுதான். இந்த மூஞ்சியை பார்த்துட்டேன்னா இன்னைக்கு முழுக்க கெட்ட நாள் அப்படின்ற மாதிரிலாம் நானே அவங்க சொல்றது கேட்டிருக்கிறேன். அப்போ உலகத்துல இருக்கிற மனுஷங்க காலையில ஃபர்ஸ்ட் தாங்கள் பார்க்கிற ஒரு மனுஷன் இல்ல ஒரு பார்க்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லதா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு தீர்மானமே எடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில காலையில எந்திரிச்ச உடனே நான் யாரை தான் பார்ப்பேன்னா உங்களை தான் நான் பார்ப்பேன் ஆண்டவரே, உங்க முகத்துல முழிப்பேன். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், அவருடைய சாயலால் நான் திருப்தியானேன். காலையில எந்திரிச்சு பெட்ல உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் யாரை தான் பார்க்கிறார் அப்படின்னா கர்த்தரையே பார்க்கிறார். அதே போல அவருடைய இருதயம் அப்படிதான் சொல்லுது. என்னன்னா நைட்டு படுக்கும் போது அப்படியே ஜெபம் பண்ணிட்டே படுக்கிறதுனால காலையில எந்திரிக்கும் போது துதியினுடைய சத்தத்தோடயே அவர் எந்திரிக்கிறார். பாருங்க, உங்களுடைய நாள் முழுக்க நீங்க ரொம்ப பலனா ஆக்டிவா எந்த சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகாம இருக்கணும்னா யார் முகத்தை பார்க்கணும்னா கர்த்தர் முகத்தையே. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனை வந்தாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா காலையில ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நமக்கு வெற்றியாகவே நடக்கும். ஆமேன். இந்த இரண்டாவது செக்ஷன்லையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் வைத்தார். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது செக்ஷன்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த இடத்திலே ஒரு பெரிய சூழ்நிலை ஒன்று உண்டாகிறது. அப்படின்னா
சீரிய நாட்டினுடைய ராஜா வந்து தன்னுடைய சிப்பாய்களை எல்லாம் எலி தீர்க்கதரிசியையும் அவனுடைய வேலையாளையும் பிடிக்கிறதற்காக அதிகாலையிலே அவர்களை அனுப்பினார்கள். ராத்திரி அவங்க வந்து அந்த இடத்தை எல்லாம் பார்த்து இவங்க காலையில எழும்பி வெளியே வரும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணி இல்லைன்னா எப்படியாவது அவங்கள தன்னுடைய கைகளில் விலங்கு போட்டு தன்னுடைய ராஜாவினிடத்துல ஒப்புவிக்கணுன்றதுக்காக வர்றாங்க. ஏன் இந்த தீர்க்கதரிசி அவங்க பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு அந்த சீரிய நாட்டு ராஜா அறைக்குள்ள பேசுகிறது எல்லாத்தையும் இவர் அழகா தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அந்த நாட்டு ராஜா இந்த இடத்துல எல்லாம் கொத்தளங்களை போட்டிருக்காரு, அங்கெல்லாம் நீங்க போக வேண்டாம், அங்கெல்லாம் பத்திரமா இருங்க, அங்க ஒரு 10 பேரை அனுப்பிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி சீரிய நாட்டு ராஜா வந்து அறையிலே பள்ளி அறையிலே என்னென்னலாம் சொல்றாரோ எல்லாமே இந்த ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டதுனால சீரியர்கள் வந்து ஜெயமே கொள்ளாம போறாங்க. அப்பதான் ராஜா கேட்கிறாரு, நம்மளே யாராவது ஒருத்தன் உளவாளி இருக்கிறானா? ஏன் அப்படின்னா, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்றாங்களே, நம்ம பள்ளி அறையில பேசுறது அந்த ராஜாவுக்கு எப்படி தெரியுது? அப்பதான் அங்க ஒருத்தன் சொல்றான், அந்த மாதிரி உளவாளி எல்லாம் யாரும் இல்ல, அவர்களிலே ஒருவன் தீர்க்கதரிசி இருக்கிறான், நீங்க என்ன பேசினாலும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துவாரு, அவன் போய் அந்த ராஜாவுக்கு சொல்றான். அதனால அந்த மனுஷனை பிடிச்சிட்டீங்கன்னா நம்ம இந்த இஸ்ரவேலரை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த காரியம் பேசப்பட்டதுனாலதான் இந்த தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக இப்ப காலையில ரதங்களோடு அநேக ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. காலையில் அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசி கதவை திறந்து பார்த்தா அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. உடனே அப்படியே சத்தம் போட்டு, ஆண்டவனே நம்ம மரிச்சிட்டோம், நம்ம ஆண்டவர் நம்மளை எதிரியினுடைய கையில ஒப்பு கொடுத்தாரு, பாருங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் நிக்கிறாங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், ஆனா நம்மை பிடிப்பதற்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்பதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல இல்ல, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமேன் சொல்லுங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க கடந்து போகிற சூழ்நிலை இப்படிப்பட்டதா இருக்கலாம். உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு எதிராக இருக்கிற சவால்கள் வந்து பெரிய வல்லமை உள்ளதா இருக்கலாம். உங்க கண்ணுக்கு முன்னாடி அது ரொம்ப பெருசா தெரியலாம். அதையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க ரொம்ப சின்னவர்களாகவும், நீங்க ரொம்ப குறைஞ்சவங்களாகவும், உங்கள்கிட்ட பலனே இல்லாதது மாதிரியும், உங்கள்கிட்ட ஆள் பலம் பண பலம் எதுவுமே இல்லாதது மாதிரியும், ஆனா எதிரில் நிற்கிற பிரச்சனைக்கு பெரிய பலம் இருக்கிறது மாதிரியும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ அதை விசுவாசிக்க வேண்டாம். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும், அந்த பிரச்சனையை பார்க்கலும், அந்த சவாலை பார்க்கலும் உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவர். நமக்கு இருக்கிற பலன் பெரிய பலனா இருக்கிறது. ஆமென். சில நேரங்களிலே நமக்கு இருக்கிற பலனை வந்து உலகத்துல யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளும் சில நேரத்துல கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, அந்த எதிரியினுடைய ஆட்கள் வந்து சுற்றி வளைத்து நிற்கிறார்கள். அவங்க வந்து இவங்க 2 பேரை மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற அக்னி ரதமான குதிரை வீரர்களை அவங்க கண்ணு பார்க்கவே இல்லை. கேயாசியால கூட, வேலைக்காரனாலே கூட தனக்கு முன்பாக நிற்கிற அக்னி ரதத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணினதற்கு பிற்பாடுதான் அவனாலே பார்க்க முடியுது. அப்போ நீங்க ஒருவேளை உங்களை சுற்றி ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பாதுகாப்பு, உங்களுக்காக வைத்திருக்கிற வழியை நீங்க சில நேரங்களில் அறியாம இருக்கலாம், அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லி இந்த இடத்துல உனக்கு 10 பேரை வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல உனக்கு 5 பேரை வச்சிருக்கேன்னு நமக்கு நிறைய நேரத்தில் சொல்ல மாட்டாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீங்க 2 பேரா இல்ல, நீங்க தனியா இல்ல. எந்த சவாலை நீங்கள் சமாளிக்க போகிறீர்களோ அந்த சவாலை விட உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற பலன் சின்ன பலன் இல்லை, அது பெரிய பலன். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தை முடித்து போகும்போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவாலை நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீர்கள், நீங்கள் சுலபமாய் தாண்டுவீர்கள். அதை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அது சமாதானமாய் மாறும். ஏன் அப்படின்னா உங்களோடு கூட இருக்கிறது தேவ பலன், உங்களோடு கூட இருக்கிறது.
ஆமென். உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கலாம், உங்களிடத்துல என்ன இருக்குது, உனக்கு யார் இருக்கா, உனக்கு எந்த சொந்தக்காரருக்கு இருக்காங்க, எனக்கு இருக்கிற பலனை நான் காமிக்கவா, எனக்கு இருக்கிற திறமையை நான் காமிக்கவா, எனக்கு இருக்கிற ஆள் பலம் என்னன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு இருக்கிற மனுஷ பலம் என்னன்னு தெரியுமா? உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் இப்படி இதே வார்த்தையிலே சொல்லி இருப்பார்களே, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி வாக்கு கொடுக்கிறார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருப்பவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. இந்த ஜபத்திலே இன்று வரைக்கும் நீங்க நிறைய பேர் நிர்மூலமாகாதிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னா, நான் நம்புறேன் எதிரியினுடைய பலன் குறைவா இருந்ததுனால இல்ல, அவங்களுக்கு நிறைய பலன் இருந்துச்சு, ஆனா அவங்களை விட ஒரு படி கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ணினார். ஆமென். நீங்க தாழ்ந்து போறதுனால, நீங்க இறங்கி போறதுனால உங்களிடத்துல யாருமே இல்லைன்னு எதிரி நினைக்கலாம், ஆனா நான் நம்புறேன் இல்ல இல்ல, ஆண்டவர் ஏற்ற காலத்துல உங்களோட இருக்கிற பலன் பெரிய பலன் என்று நிரூபிக்க போகிறார். அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி. உங்கள் சொந்தங்கள் உங்களோடு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறத பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. அவர்களிடத்திலே இருக்கிற பலத்தை விட உங்கள் பலன் பெரியது என்கிறதை ஆண்டவர் உணர பண்ண போகிறார். சீக்கிரமாய் ஒரு நாள் வரும். ஓ ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த சொந்தங்களுக்கு முன்பாக உன்னோடு இருக்கிற பலன் பெரியது, அதை கர்த்தர் நிரூபிப்பார். ஆண்டவர் அதை நிரூபிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் சவால்களை விட நீங்கள் 2 பேர் அல்ல, நீங்கள் 3 பேர் அல்ல, நமக்காக கர்த்தர் அக்கினி ரதமான குதிரை வீரர்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த இடத்துல இந்த தேவ மனுஷன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பெரிய சவாலை சந்திக்கிறதுக்கு நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளை எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும், வேதத்திலே நீங்கள் தேடி வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டும் அநேகம் பேரை கொண்டும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது வெறும் 318 பேரு, அவனோட ஆபிரகாமோடு இருக்கிற ஆட்கள் எத்தனை பேருன்னா 318 பேரு. ஆனா எதிரி அவங்களுக்கு விரோதமா இருக்கிற சவால் என்ன அப்படின்னா, 4 நாட்டினுடைய ராஜாக்கள். லோத்தையும் அவனோடு சோதோம் கொமோரா பட்டணத்தை அவங்க வந்து சிறைபிடித்துட்டு போறாங்க. அதுல லோத்துவும் அவனுடைய குடும்பமும் சிறைபிடிக்கப்பட்டு போறாங்க. அந்த நியூஸ் வந்து இப்ப ஆபிரகாமுக்கு வருது. அப்போ ஆபிரகாம் எத்தனை பேரை கூட்டிட்டு போறாருன்னா, அதுவும் எல்லாம் 318 பேரும் பெரிய பெரிய பலமுள்ள ஆட்கள் எல்லாம் கிடையாது. வீட்டுல வேலை செஞ்சவங்க, வேலைக்காரனுடைய பிள்ளைங்க, வேலைக்காரனுடைய பிள்ளைங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 318 பேர் தான் இருக்காங்க. அவனுக்கு விரோதமா இருக்கிற ராஜாக்கள் 4 ராஜாக்கள் படை வீரர்களோட எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஆனா வேதம் சொல்லுது 318 பேரை 4 ராஜாக்களாலும் அவர்களுடைய ஆட்களாலும் மேற்கொள்ளவே முடியல. பாருங்களேன், அந்த இடத்துல ஆபிரகாம் போய் ஒரு பெரிய வெற்றியை வாங்கிட்டு திரும்பி வரும்போது தான் அந்த ராஜா சொல்றாரு, சோதோமனுடைய ராஜா சொல்றாரு, ஒண்ணு பண்ணுங்க, ஜனங்களை எனக்கு கொடுத்துருங்க, பொருள் எல்லாம் நீங்க வச்சுக்குங்க. அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் உன்னுடைய செருப்பினுடைய ஒரு வார கூட நான் எடுக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க சிறு கூட்டமா இருந்தாலும், நீங்க தகுதியே இல்லாதவர்களா இருந்தாலும், என்ன ஆண்டவருக்கு உங்களை கொண்டு பெரிய சவால்களை சந்திப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க நினைக்கலாம், என் திராணிக்கு மிஞ்சி பெரிய சவால் பாஸ்டர், என்னுடைய திறமைக்கு மிஞ்சி பெரிய சவால் பாஸ்டர், என்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி ஒரு பெரிய சவாலை நான் சந்திக்க போறேன் பாஸ்டர், நான் எப்படி அதை முடிப்பேன், நான் எப்படி அது காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன். நீங்க அஞ்ச வேண்டாம். கொஞ்சமா இருந்தாலும் அநேகமா இருந்தாலும் உதவி செய்வது என் கர்த்தருக்கு லேசான காரியம். 318 பேரை கொண்டு 4 ராஜாக்களை முறியடிக்க முடியுமானால், உங்களுடைய பலவீனமான பிள்ளையை கொண்டு அந்த காரியத்தை செய்வதற்கு என் கர்த்தரால முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன் என் தேவன். சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் பலன் உள்ளவனா இருந்தாலும் பலன் அற்றவனா இருந்தாலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனா இருந்தாலும் அற்றவனா இருந்தாலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம்.
ஆமென் சொல்லுங்கள். 318 பேரை கொண்டு ராஜாக்களையே முறியடித்த கர்த்தர். நீங்க அது மட்டும் இல்ல, தாவீதுனுடைய மகனை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, சாமுவேல்ல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அங்கேயும் அப்படிதான், அவனும் அவனுடைய ஆயுததாரியும் மட்டும்தான் இருக்கிறாங்க. 2 பேர் தான். இப்போ அந்த யோனத்தானுடைய ஆயுததாரி, அதுவும் பைபிள் சொல்லும் போது அந்த யுத்தத்தை அவங்க ஆரம்பிக்கும் போது சவுலுடைய கையிலையும் யோனத்தானுடைய கையிலையும், இவங்க 2 பேருடைய கையில மட்டும்தான் பட்டயம் இருக்குது, வேற யாருடைய கையிலையும் பட்டயம் இல்லை. ஆனா எதிராய் நிற்கிற கூட்டம் வந்து மகா பெரிய கூட்டம், ஒரு மலையின் மேல திரளான கூட்டம் நடக்குது. அப்பதான் யோனத்தான் வந்து தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, வா நம்ம அந்த தனயத்திற்கு போவோம், வா கர்த்தர் ஏதாவது நமக்கு செய்வாரு. அப்ப அந்த வேலைக்காரர் சொல்றாரு, சரி போலான்னு சொல்லி 2 பேர் தான் போறாங்க. 2 பேரு, அவ்வளோ பெரிய கூட்டம். ஆனா வேதம் சொல்லுது, எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார். ஒரே பட்டயம், 2 பேரு. ஆனா யுத்தத்தை முடிச்சிட்டு வரும்போது வேதம் சொல்லுது, பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம். அப்போ நான் நம்புறேன், உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க ஒண்ணுமே கணக்கு போட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரியவர். யார் அப்படி கலங்கி போய் இந்த ஜெபத்துல நீங்க கலந்து கொள்றீங்கன்னு தெரியல. நீங்க எங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் நான் நம்புறேன், ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னிடத்துல இருக்கிற கொஞ்சம் அல்ல, தேவனிடத்துல இருக்கிற நிறைவு ரொம்ப பெருசு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தாவீதுனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் காண்பித்து, ஒரு தேவனுடைய பிள்ளை 3 காரியத்தை பார்க்க கூடாது அப்படின்னா, ஒரு சவால் நமக்கு முன்னாடி இருக்கும்போது, இல்லைன்னா ஒரு தரிசனம் நமக்கு முன்னாடி இருக்கும்போது, ஒரு 3 காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைய பார்க்க கூடாது. அந்த 3 காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபித்து இன்னைக்கு முடிக்க போறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நம்ம வந்து 32, 33 வாசிக்க போறோம். 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தையும் 32, 33 வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, இங்க இன்னைக்கு தாவீதை குறித்து தான் அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சவாலை இல்லைன்னா இந்த சூழ்நிலையை வந்து ஜெயிக்கிறதற்கு நீங்க பார்க்க கூடாத 3. முதலாவதாக இந்த இடத்துல வந்து எல்லாருமே சவுலை அந்த கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அப்போ தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம். அப்போ அங்க இருக்கிற எல்லாருடைய இருதயமும் அந்த பிரச்சனையை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறது, அந்த சவாலை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறது. அப்பதான் தேவனுடைய மனுஷன் சொல்றான், இந்த மனுஷனை பார்த்து ஏன் நீங்க கலங்குறீங்க, ஏன் நீங்க பயப்படுறீங்க, நான் போய் உங்களை அந்த மனுஷனை முறியடிச்சு நான் ஜெயத்தை எடுத்துட்டு வர்றேன். அப்போ சவுல் சொல்றாரு, எப்பா நீ நினைக்கிறது மாதிரி அந்த ஆளு சின்ன ஆளு கிடையாது, அவர் ரொம்ப பெரிய ஆளு, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே அவன் யுத்த வீரன், நீ எப்படிப்பா அவனை ஜெயிப்ப, உன்னால ஜெயிக்க முடியாது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அங்க இருக்கிற அத்தனை பேரும் தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அவ்வளோ பெருசா இருக்கு, சவால் அவ்வளோ பெருசா இருக்கு, அந்த சவாலை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் இருக்கா, எனக்கு திறமை இருக்கா, நான் அவ்வளோ பெரிய ஆளா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. தன்னை பார்த்தாங்க, அவங்கள பார்த்து எதிரியை ஒப்பிட்டாங்க, அவங்கள பார்த்து சவாலை ஒப்பிட்டாங்க, அவங்கள பார்த்து தேவையை ஒப்பிட்டாங்க, அவங்கள பார்த்து எதிர்காலத்தை ஒப்பிட்டாங்க. ஆனா தாவீது ஒரே ஒரு மனுஷன் தான் தன்னை பார்க்கவே இல்லை. யாரை மட்டும்தான் பார்த்தாருன்னா கர்த்தரை மட்டும்தான் பார்த்தாரு. உங்களுக்கு முன்பாக சவால்கள் இருக்கும்போது, தேவைகள் இருக்கும்போது, ஒரு நாளும் உங்களை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க விழுந்துருவீங்க. அதுதான் வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர்.
சிஸ்டர், உங்க பிள்ளை ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமான ஆளா இருக்கலாம், உங்க மகள் ஒரு சாதாரணமான ஆளா இருக்கலாம், நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சவாலை ஜெயிப்பதற்கு நீங்க உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள ஒருத்தர் வாழ்கிறார், உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தர் வாழ்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மகா பெரியவர். அவருக்கு அந்த சவால் பெரிய விஷயமே இல்லை. நீங்க ஒருவேளை நிறைய பேர் சோர்ந்து போய் கூட வந்திருக்கலாம். உங்களை பார்த்து 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 உங்க சம்பளத்தை கையில வச்சுட்டு, நான் இவ்வளவுதானே சம்பளம் வாங்குறேன், எனக்கு மாசம் இவ்வளவுதானே வருமானம் வருது, நான் எப்படி அதை செய்ய போறேன், நான் அதை எப்படி பண்ண முடியும், இல்ல என்னுடைய படிப்பு உங்களுடைய சர்டிபிகேட்டை கையில எடுத்து வச்சுட்டு இந்த படிப்புகள்லாம் என்ன எதிர்காலம் வரப்போகுது. உண்மையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நீங்க யாரை பார்க்க வேண்டாம்னா உங்களை பார்க்கவே வேண்டாம். நீங்கள் பலவீனமானவர்கள், நீங்க படிப்புல ரொம்ப குறைவு, உங்களுக்கு ஞானம் குறைவு. ஆனா நான் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவருக்கு ஒத்த தேவன் உலகத்துல ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. நான் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நிறைய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பார்த்து பார்த்து ஓரமாக ஒதுங்கி போயிருக்கிறேன். எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் வசதி உள்ளவங்கள பார்த்தா வெக்கமாக இருக்கும். சே, அவங்க முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை, நம்ம ட்ரெஸ் நல்லா இல்லை, நம்முடைய பேண்ட் நல்லா இல்லை, நம்முடைய தோற்றம் நல்லா இல்லை, நம்ம அந்த அளவுக்கு நம்ம படிக்கல. அதனால எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒதுங்கி தான் நிற்பேன். ஏன் அப்படின்னா என்னையே பார்ப்பேன் நான். சரி, நம்ம அழகா இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலை, எல்லாரும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலைன்ற அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நம்ம ஒதுங்கி போயிடுவோம். பாருங்களேன், அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு. ஆனா இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள நான் சொல்றேன், பெருமைப்படுத்துறதுக்காக இல்ல, எங்க போய் நின்னாலும் நல்ல ட்ரெஸ் போட்டாலும் நல்ல ட்ரெஸ் போடலைன்னாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இல்ல அங்க இருக்கிற எல்லாரையும் விட கர்த்தர் என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். நான் ஒரு ஸ்பெஷலான ஆளு. ஏன் அப்படின்னா, நான் ஒருவேளை சாதாரணமானவனா இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு திறமைகள் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை வேறு பிரித்தவர் பெரியவர். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமோதிக்கிறீங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்துருக்கு முன்னாடி நிற்கும் போது, சவாலுக்கு முன்னாடி நிற்கும் போது, நீங்க ஒரு நாளும் உங்களை பார்த்து பிரச்சனையை எடை போடாதீங்க. இன்னைக்கு நீங்க சாதாரணமா தெரிகிற நீங்க யாருக்கு தெரியும், இந்த 21 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை பெரிய அளவில் உயர்த்துவார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க மாணிக்கம்னு உங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க மாணிக்கம்னு உங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க மாணிக்கம்ன்றது தெரிய வருகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். நீ பெரிய தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். கைகளை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒரு நாள் என்ன பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒரு வீடு கூட இல்லையே தங்குறதற்கு, எனக்கு ஒரு தாளந்துமே இல்லையே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு தாளந்தா இருக்காங்க, எவ்வளவு ஞானமா நடக்கிறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லையே, நான் மட்டும் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல உன்னை பார்க்க வேண்டாம், உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், நான் பெரியவர். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அறிக்கை செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா. சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள், அந்த காரியத்தை வெற்றியாய் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமென். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவு சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. இப்ப சொல்லும், புது கிருபை தாரும் தேவா, புது வல்லனை தாரும் தேவா. ஓ கிருபை
ஆமென் சொல்லுவோம். ஸோ இனி ஒரு காலம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களை எப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்கவே வேண்டாம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பார்க்காதீங்க. ஸோ உங்களை பார்க்காதீங்க. உங்களை பார்த்தா நீங்க விழுந்துருவீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம அவ்வளோ திறமைசாலிகள் அல்ல. நம்முடைய முன்னோர்களும் அவ்வளோ திறமைசாலிகள் அல்ல. நம்ம பெரிய கோடீஸ்வரர்கள் அல்ல. சிலருக்கு அவங்கள பார்க்கும்போதே அவங்களுக்கு பயமா இருக்குது. இந்த வயசுலேயே நான் இவ்வளோ பலவீனமா இருக்கிறேனே, நான் எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போறேன்? இந்த வயசுலேயே எனக்கு ஒண்ணுமே வாய்க்கலையே, நான் என்ன பண்ண போறேன்? அவங்கள பார்த்து 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 நான் வேஸ்ட்டு, நான் சம்பாதிக்கல, நான் முன்னேறல, நான் எல்லாரும் மாதிரி ஞானமா இல்லை, நான் அறிவுள்ளவனா இல்லை, எனக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப நான் டவுனா இருக்கிறேன், நான் எல்லாம் செய்ய முடியாது. இல்லை இல்லை, இல்லவே இல்லை. உங்களை பார்க்கவே வேண்டாம். நம்ம மண்ணு தான், நம்ம மண்ணு தான். ஆனா நமக்கு நம்ம ஒருத்தரை பிடிச்சிருக்கோம்ல, அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர். விசுவாசிக்கிறீடா இல்லையா? அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். உங்க மனசுல அப்படிதான் இருக்கலாம். உங்களை பார்த்து 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 நான் தகுதி இல்லை, நான் சொல்றேன் அந்த வார்த்தை தான் உங்களை உயர்த்த போகுது. ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை தான் தேடுறாரு, பலசாலிகள் எல்லாம் தேடல. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் ஆண்டவர் உலகத்திலே பலவீனமானவர்களாம் தேடுறாரு. உங்களை தான் கர்த்தர் தேடுறாரு. கர்த்தருக்கு நீங்க தான் வேணும். பலவீனமானவங்க தான் வேணும் கர்த்தருக்கு, இல்லாதவங்க தான் கர்த்தருக்கு வேணும். அப்பதான் உள்ளவைகளை கர்த்தர் அவமாக்குவார். அதனால எந்த சவாலுக்கு முன்னாடி நின்னாலும், ஆண்டவரை நான் ஒண்ணு சொல்றேன், என்ன நான் பார்க்க மாட்டேன், எனக்குள்ளே இருக்கிற இயேசு ஒரு பெரியவர். இன்னைக்கு உங்க சவாலுக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுங்க, இதுவரைக்கும் அதை பார்த்து பார்த்து பயந்து போய் என்ன பண்ண போறேனோ, என்னால பண்ண முடியாதுன்னு உங்களையே நீங்க மைனஸா அவிசுவாசமா நினைச்சத போய் நின்று சொல்லுங்க, இல்ல இல்ல இல்ல, எனக்கு பலன் இல்லையா, எனக்கு ஞானம் இல்லையா, ஆனா என்னை அழைச்சவர் ஞானம் உள்ளவர், என்னை நடத்துகிறவர் பலன் உள்ளவர், என்னை அழைத்தவர் பணக்காரர், என்னை அழைத்தவர் கோடீஸ்வரர், என்னை அழைத்த தேவன் மகா உன்னதமானவர். அவருக்கு முன்பாக பர்வதங்கள் நடுங்கும், அவருக்கு முன்பாக மலைகள் பெயர்ந்து போகும். ஆமென் சொல்லுவோம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை சவால்களுக்கு முன்பாக நிற்கும் போது நீங்க எதை பார்க்க கூடாது அப்படின்னா, நீங்க இந்த தாவீதுடைய வாழ்க்கையை வாசிக்க போறோம். 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கசவன் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமா இருக்கும். 24வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். 24. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது தனக்கு முன்பாக இருக்கிற சவாலை அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, முதலாவதாக தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையும் தன்னையும் அவர் பார்க்கல, ஆண்டவரையும் அந்த பிரச்சனையை வச்சுதான் பார்த்தார். இரண்டாவது, கோலியாத்தை ஏன் அந்த ஜனங்களால ஜெயிக்க முடியல, சவுல் ராஜாவால சுத்தி இருக்கிற ஜனங்களால அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா, அவங்க முழு எல்லாருடைய பார்வையும் யார் மேல இருக்குன்னா கோலியாத்தினுடைய தோற்றத்தின் மேல இருக்குது. வேதத்துல அந்த 24 வசனம், இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை கண்டபோது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார். அப்படின்னா அந்த ஜெயஜாண்டிக்கான உருவம், கையில ஒரு ஈட்டியை வச்சுட்டு முன்னாடி ஒருத்தன் கேடகத்தை பிடிச்சிட்டு அவ்வளோ ஹைட்டா தலை மேல ஒரு பெரிய கிரீடத்தை வச்சுட்டு வர்றதை பார்த்து ஏய் அப்படின்னு கத்துன உடனே, அவனை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவன் கண்ணுக்கு முன்னாடி நிக்காம பின்னாடி ஓடி வந்தாங்களாமா. எதிரிய பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ள பயம் வருது. அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைய ஒரு நாள் பாத்திரவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்தே அதுக்கு உருவம் கொடுத்துருவோம்.
அதை பார்த்து பார்த்து ஐயோ இவ்வளோ கடனா, ஐயோ இவ்வளோ பெரிய சூழ்நிலையா, அதை நினைக்க நினைக்க நிறைய பேருக்கு ரொம்ப பெருசா தெரியும். பாருங்களேன், அங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. சவுல் ராஜா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலும் உயரம் உள்ளவன். அவங்க எல்லாருமே அந்த எதிரியே பார்க்கறாங்க. பாருங்க, ஆண்டவரை பார்க்கல. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் யாரை பார்த்தானா, அவன் எதிரிய பார்க்கல. என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷனின் நிமித்தம் உங்களில் ஒருத்தருடைய இருதயம் கூட என்ன பண்ண வேண்டாம், சொல்லுங்க, கலங்க வேண்டாம். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அந்த கோலியாத்திற்கு பின்னாடி அதைவிட பெரிய தேவன் நிற்கிறதை தாவீது பார்த்தான். உங்களுடைய ஒவ்வொரு சவாலும் எவ்வளவு பெருசா இருக்குதோ அதைவிட 100 மடங்கு பெருசான ஆண்டவர் அந்த சவாலுக்கு பின்னாடி இருக்கிறார்ன்றத நீங்க மறந்துடாதீங்க. ஆமென். சில நேரங்களிலே சிலர் வந்து ஃபோன் பண்ணும்போது சிலருக்கு 1 லட்சம் ரூபாய் கடனா இருக்கும், சிலருக்கு 1 கோடி ரூபாய் கடனா இருக்கும். நான் வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் கடனா இருக்கிறவங்க ரொம்ப அழுது, பாஸ்டர் 1 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு பாஸ்டர், எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறோம், குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த 1 கோடி கடன் இருக்கிறவரு, பாஸ்டர் நெக்ஸ்ட் ஒரே ஒரு பிசினஸ் அதை ஆரம்பிச்சு கர்த்தர் கொண்டு போயிட்டாருன்னா எனக்கு அந்த கடன் எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி 1 லட்சம். நம்முடைய கண்ணுக்கு 1 கோடி இருக்கிறவங்க பெரிய கடனாளியும் 1 லட்சம் இருக்கிறவங்க சாதாரணமான கடனாளியான்னு தெரியும். ஆனா அப்படி கிடையாது. அந்த 1 லட்சம் கடனா இருக்கிறவங்க அவங்க சாதாரணமான வேலை, அவங்கள வச்சு அவங்க ஒப்பிடுறாங்க. தன்னை பார்த்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் பார்வையில 1 ரூபாயும் ஒண்ணுதான், 1 கோடியும் ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பெருசு சின்னது அப்படின்னு பார்க்க தெரியாது. அவருடைய பார்வையில எல்லாமே சிறுசானதுதான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெரிதாய் தெரியலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அது கர்த்தருக்கு பெரிய விஷயமே இல்ல. நீங்க அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, அந்த சவாலை பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை மட்டும் நோக்கிப்பார், நீ என்னை மட்டும் நோக்கிப்பார். நீ பாதாளத்தில் அந்த கோடி இருந்தாலும் என்னை மீட்டுக் கொள்றதற்கு என் கர்த்தரால, அவருக்கு அது லேசான காரியம். ஆமென் சொல்லுங்க. ஸோ என் மனசுல ஒரு விசுவாசத்தை வளர்த்த போறேன். என்ன விசுவாசம்னா, இனி எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவாலை நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க மாட்டேன் சொல்லுங்க? என் தேவையை என் பிரச்சனையை ஒப்பிட்டு என்ன பார்க்க மாட்டேன். யாரை தான் பார்ப்பேன் நான்? என் தேவையை என் சவாலையும் ஒப்பிட்டு கர்த்தரை மட்டும் தான் பார்ப்பேன். ஆண்டவர் ஜெயிக்க முடியுமா? உங்க பிரச்சனையை ஆண்டவர் ஜெயிக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க, ஜெயிக்க முடியுமா? ஆண்டவர் பெரியவரா? அப்ப ஆண்டவரை பார்க்க. நம்பர் 2, ரெண்டாவது, அந்த பிரச்சனையும் எதிரியையும் பார்க்க மாட்டேன். எதிரியை விட ஆண்டவர் பெரியவரா? உங்களுடைய சவாலை விட கர்த்தர் பெரியவரா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவரா? சத்தமா சொல்லுங்க, பெரியவரா? அப்போ உங்க கண்ணு உங்க எதிரியை பார்க்க கூடாது. யாரை தான் பார்க்கணும்னா, கர்த்தரை தான் பார்க்கணும். அவன்கிட்ட சவால் விட்டு சொல்லணும், நான் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை விட பெரிய ஆள்டா, நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த பிரச்சனையை விட பெரிய தெய்வம், அவருக்கு இது சாதாரணமானது. செங்கடலையே 2ஆக பிளந்தவருக்கு அது என்ன பெரிய விஷயம்? ஆமென் சொல்லுங்கள். இந்த 21 days முடிகிறதுக்குள்ள நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க முன்னாடி இருக்கிற அந்த பர்வதம் இடிந்து விழும். உங்களுக்கு மலையை போல தெரிகிற அந்த சூழ்நிலை இல்பொருளாகும். ஹல்லேலூயா. அது தரைமட்டமாய் மாறும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர், அவர் மிக பெரியவர். ஹல்லேலூயா. நான் இனி எதிரியை பார்க்கவே மாட்டேன், நான் இனி வியாதியை பார்க்கவே மாட்டேன், நான் இனி போராட்டத்தை பார்க்கவே மாட்டேன். அதுக்கு பின்பாக நிற்கிற இயேசு பெரியவர். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க எல்லாரும். நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. நீங்க சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்கும். நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறாரு. இதுவரைக்கும் ஆண்டவரே அந்த சூழ்நிலையை பார்த்து பார்த்து நான் பயப்பட்டு நான் போயிட்டேன். அந்த போன் கால் வந்தாலே நான் பயப்படுவேன், யாராவது பேசினாலே பயப்படுவேன், ஒரு லெட்டர் வந்தாலே நான் பயப்படுவேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மகனே நீ எத்தனை நாட்கள் எதிரியை பார்த்து பார்த்து நீ பயப்பட போற? இல்ல வேண்டாம், நீ என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். ஹல்லேலூயா. பெரியவர்
அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஒரு விசை கூட கையை உயர்த்தி பெரியவர், பெரியவர் இயேசுவே, உம்மை போல யாரும், ஓ உம்மை போல யாரும். ஹல்லேலூயா. இந்த எகிப்து தேசத்துக்குள்ளாய் கடந்து போகும்போது மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்பேன்? பார்வோன் ரொம்ப பெரிய ஆளாயிடுச்சு ஆண்டவரே, நான் அங்கிருந்து துரத்தப்பட்டு நான் வந்தேன், நான் அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்பதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அவன் கேட்டா நான் என்ன சொல்றது ஆண்டவரே? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். இல்ல ஆண்டவரே, ஏதாவது ஒரு அற்புதத்தை காமிச்சிங்கன்னா பரவாயில்ல, உன் கோலை கீழே போடு அப்படின்ற உடனே அந்த கோல் பாம்பா மாறுது, அது கைனால பிடிச்சிரு அப்படின்றாரு, அது உடனே கோலா மாறிடுது. இப்ப போ, நீ போய் பார்வோனுக்கு முன்னாடி அவன் உன்னை ஏத்துக்கலன்னா இந்த அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு காமி. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பார்வோனுக்கு முன்பாக போய் அந்த மோசே கோலை போடுறான், போட்ட உடனே அது பாம்பா மாறிடுச்சு. அங்க இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளும் கோலை போடுறாங்க, எல்லாருடைய கோலும் வந்து பாம்பா மாறிடுச்சு. ஆனா அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுது, இவனுடைய கோல் அங்க இருக்கிற எல்லா கோலையும் விழுங்கிருச்சாங்க. ஆமேன்னு சொல்லுவோம். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க வந்து ஒருவேளை உங்களை விட ஒரு படி மேல இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியலாம், ஆனா மேற்கொள்றது யார் அப்படின்னா நீங்களும் நானும் தாங்க. நம்புறீங்களா? ஏன் அப்படின்னா நம்மோட கர்த்தர் இருக்காருல்ல, உங்களோட ஆண்டவர் இருக்காருல்ல. அதனால சவால்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, மிரட்டல்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி மலையை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அதை பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, அது மேல உங்க கண்ணு போக வேண்டாம். உங்க கண்ணு யார் மேல போனோம்னா கிறிஸ்து இயேசுவே கவனித்து. யாராவது உங்கள்கிட்ட வந்து போய் வந்து சொல்லி, என்ன பிரதர் என்ன பண்ண போறீங்க, பிரதர் சிஸ்டர் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஐயோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல தெரியுது, இதுல இருந்தெல்லாம் நீங்க மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து அந்த பிரச்சனையை குறித்து பெருசு பெருசு பெருசா ஒரு பெரிய விஷயமா உங்கள்கிட்ட பூதாகாரம் பண்ணும்போது உங்க சிந்தை அப்படி போகவே கூடாது. உங்க மனசுல என்ன சொல்லணும்னா, இல்லப்பா நீ இந்த பிரச்சனையை எவ்வளவு பெருசா சொன்னாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் இதை விட ஒரு படி, இதை விட ஒரு படி சத்தமா சொல்லணும். உங்க மனசுல அவங்க சொல்லும் போதெல்லாம் சொல்லணும், அதை விட என் தேவன் ஒரு படி மேலானவர், அதை விட என் தேவன் ஒரு படி உயர்ந்தவர். ஹல்லேலூயா. என்னை சேதப்படுத்தவே படுத்தார். ஸோ நம்பர் 1, முதலாவது ஒரு சவால் நமக்கு முன்னாடி இருக்கும்போது முதல்ல நம்மளை நம்ம பார்த்துடக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது ஒரு சவால் நமக்கு முன்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்கிற சவாலை பார்த்துடவே கூடாது. நம்பர் 3, மூணாவது இந்த தாவீதினிடத்தில் இந்த மூணாவது ஒரு அதிசயத்தை நீங்கள் 17ஆம் அதிகாரம் 38வது 39வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரத்திலே 38, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்காய் தரிப்பித்து அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். ஆமேன் சொல்லுங்க. இப்போ மூணாவது என்னன்னா, இந்த சவுல் பார்க்கிறாரு, தாவீது சொல்றாரு, ஏப்பா நீ சந்திக்க போகிற சவால் ரொம்ப பெருசு,
அதனால அதை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு பலன் இல்லை. ஆனாலும் நீ உற்சாகமா போறேன்னு சொல்ற. இத்தனை 1000 பேர் போகாம இருந்து நீ போறேன்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்குது. நீ ஒண்ணு பண்ணு, என் ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, என் பட்டயத்தை நீ கூட கொண்டு போ. உடனே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு பட்டயத்தை கட்டுனா தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அபியாசம் எனக்கு இல்லை, வேண்டாம், எனக்கு இது கரெக்டா செட் ஆகல அப்படின்னா, மூன்றாவது தனக்கு வருகிற எந்த உதவியையும் மனுஷனிடத்திலிருந்து வர்ற உதவியை தாவீது பார்க்கவே இல்லை. நன்றாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பாத்திரக்கூடாது, ரெண்டாவது நீங்க எதிரியை பாத்திரக்கூடாது, மூணாவது யாரெல்லாம் உதவி செய்வா, எந்த பேங்க்ல நமக்கு உதவி செஞ்சோம், அப்படி உதவி செய்கிற மனிதர்களை நீங்க பாத்திரவே கூடாது. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு சவால் வருமானா நீங்க உதவியை தேடி போக வேண்டியதில்லை. அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு உதவிய கர்த்தரே அனுப்புவார். நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போக வேண்டியதில்லை. ஆனா நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? சவால் வந்துச்சா, பிரச்சனை வந்துருச்சா, நமக்கு முன்னாடி எதிரி ரொம்ப பெருசா தெரியுதா, உடனே நம்ம உதவிகளை தேடி தேடி இருப்போம். அங்க ஏதாவது கிடைக்குமா, இங்க ஏதாவது கிடைக்குமா, இந்த மனுஷன் ஏதாவது செய்வானா, அந்த மனுஷன் ஏதாவது செய்வானா. ஆண்டவரை மட்டும் பார்க்க மாட்டோம், வேற எல்லா உதவியையும் பார்த்து 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 இங்க இருந்து வரும் ஏமாத்தம், இங்க இருந்து வரும் ஏமாத்தம். ஆனா நான் சொல்றேன், இது எதையுமே பார்க்க கூடாது. யாரை மட்டும்தான் பார்க்கணும்னா, எனக்கு இருக்கிற பலன் போதும்பா, எனக்கு கவன் எரிய தெரியும், எனக்கு கூழாங்கல்ல கிடைக்கும், அவ்வளவுதான். நான் போய் கோலியாத்தை கர்த்தரின் நாமத்தினாலே ஜெயித்து கொண்டு வருவேன். இன்னைக்கு நீங்க 3 தீர்மானம் எடுக்கணும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க மாட்டேன். நம்பர் 2, நான் என் எதிரியை பார்க்க மாட்டேன், எதிரினா சவாலை பார்க்க மாட்டேன். நம்பர் 3, நான் எந்த உதவியையும் பார்க்க மாட்டேன். நான் இதுக்கு மாறா இந்த 3க்கு என்ன பார்ப்பேன்னா, இயேசுவே. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்பட்டு போனதே இல்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். எதிரிக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வெற்றியா நிறுத்துவார். சவால்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வெற்றியாய் நிறுத்துவார். நீங்கள் அந்த சவாலை சந்திப்பீர்கள். எப்படி தாவீது கோலியாத்தை ஜெயித்து வெற்றியோடு திரும்பி வந்தானோ, இந்த 21 நாள் ஜெபம் முடிக்கும் போது அந்த சவால்களை சந்தித்து நீங்கள் வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். உங்கள் வாய் சாட்சி சொல்லும். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் கர்த்தர் அவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். இப்ப சொல்லுங்க, என்னை விட என் தேவன் பெரியவர். என் பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர். எனக்கு மனிதர்கள் கொடுக்கிற உதவியை விட என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, இந்த 3 விஷயத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை செய்யுங்க எல்லாம் சத்தமா. என்னை விட, என் திறமையை விட இயேசு பெரியவர். சொல்லுங்க, என் எதிரியை விட இயேசு பெரியவர், என் சவாலை விட இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. எனக்கு வருகிற உதவியை விட என் இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். ஆமென். உங்களுடைய பிரச்சனைய கம்ப்ளீட்டான தீர்வு எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாதுன்றத நீங்க எப்போ நினைச்சிருக்கீங்க, எப்போ நினைச்சு கண்டிப்பா செய்ய முடியாது. கர்த்தரை தவிர அந்த பிரச்சனை இருந்து முழு விடுதலை யாரும் கொடுக்க முடியாது. அதனால யார் உதவி பண்ணினாலும் அது உங்களுக்கு திருப்தியா இருக்காது, அது உங்களுக்கு பினிஷா இருக்காது, அது ஒரு முடிவா இருக்காது. கர்த்தர் செஞ்சுட்டாருன்னா நான் சொல்றேன், அது முடிவு வந்துடும். அதுக்கு 1000 பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனா அவங்களால அதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனா ஏன் கர்த்தர் என்ன ஃபைலை க்ளோஸ் பண்றவர் தான் கர்த்தர். அவ்வளவுதான். அது இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீ காண மாட்டேன். அந்த ஃபைலை க்ளோஸ் பண்றாரு பாருங்க. எத்தனை பேர் வேணாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யலாம், இல்ல கர்த்தர் தான் ஃபினிஷ் பண்றவர். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட எல்லாரும் போறோம். இன்னைக்கு முழுக்க இதை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். நான் என்ன பார்க்க மாட்டேன், நான் எதிரியை பார்க்க மாட்டேன், நான் எனக்கு உதவியை பார்க்க மாட்டேன், நான் உண்மையே பார்ப்பேன், நான் உண்மையே பார்ப்பேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், என் பிள்ளை வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. எத்தனை நெகட்டிவான வார்த்தைகள் இருந்தாலும் அத்தனையும் பாசிட்டிவா மாற்றுகிற இயேசு நமக்குள்ள இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானாரோ,
சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பலகரம் தாங்குவர் கலங்காதே, பலகரம் தாங்குவர் கலங்க. விசுவாசத்தோடு எனக்குள்ளே பெரியவர், ஜீசஸ் பெரிய. நான் அறியாத எனக்கு எந்த காரியம் செய்ய. கரங்களை தட்டி பாடி காரியம் செய்ய. எனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை இல்லாத நிலையானாலும், நமக்கு இருக்கிறதெல்லாம் எதிராயிருந்தாலும், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். கரங்களை தட்டிக் கொண்டு ஹல்லேலூயா. நிலையானதோ, விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பலகரம் தாங்குவர் கலங்காதே, பலகரம் தாங்கு கலங்காதே. அம்கனா ஷேகரபா லோந்தரபா ஷேகரபா பெரியவர். அக்கினி 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 இப்பொழுது பலப்படுத்தட்டும். பெரியவர், நான் அறியாதது எனக்கு எட்டாதது, பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாதது எனக்கு எட்டாதது. விசுவாசத்தோடு பாடுவோம். நான் அறியாது எனக்கு எட்டாதது, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் என்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் என்னில் பகையானாரோ, வல்லவர் எனக்குள்ளே இருக்கின்றார். பலகரம் தாங்குவர் கலங்காதே, பலகரம் தாங்கு கலங்கா. எனக்குள்ளே விசுவாசத்தோ அக்கினி 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 பலன் பலன் பலன். இயேசுவே, இப்பொழுது புது பலன், சோர்வுகள் மனதில் தைரியம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் இந்த தைரியம் உண்டாவதா, தைரியம் உண்டாவதா, தைரியம் உண்டாவதா, தைரியம் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக. எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், 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 இயேசு பெரியவர். என் பலத்தை விட இயேசு பெரியவர், என் பிரச்சனையை விட இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இதோ பர்வதங்கள் அவருக்கு முன்பாக மெழுகு போல உருகி போகிறது. பர்வதங்கள் அவருக்கு முன்பாக மெழுகு போல உருகி போகிறது. என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். Thank you Jesus. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள்
அதிகம். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். Thank you Jesus. இரண்டாவது செக்ஷன் நீங்க வெளிப்பட்டதற்காக நன்றி. இந்த சத்தம் யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ, எந்தெந்த வீடுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஒரு பலன் உண்டாவதாக, தேவ மகிமை உண்டாவதாக. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை கோர்த்து பிடித்து Cry for கோயம்புத்தூர். உங்க பட்டணத்திற்காக நீங்க அழுங்க. எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக எல்லாரும், ஆண்டவரே எங்க பட்டணத்திற்கு ஒரு இரக்கத்தை காமிங்க ஆண்டவரே. எங்க பட்டணம் உங்களை அறியட்டும். எங்க பட்டணத்துல திருச்சபைகள் எழும்பட்டும். எங்க பட்டணத்துல வாலிபர்கள் எழும்பி நிற்கட்டும். உலகத்தை கலக்கிறவர்களை எங்கள் பட்டணத்துல எழுப்புங்கப்பா. எங்க பட்டணத்துல மிஷனரிகளை எழுப்புங்கப்பா. எங்க தேசத்தை, எங்க பட்டணத்தை ஆளுகை செய்கிற அந்தகார இருள் அகலட்டும் அப்பா. அப்பா அப்பா 1000 பேர் கொண்ட சபை 10,000 சபை எழும்பட்டும்பா. 10,000 பேர் கொண்ட 1000 திருச்சபைகள் எழும்பட்டும்பா. எழும்பட்டும்பா. எங்க பட்டணம் ரட்சிக்கப்படணும். எங்க பட்டணம் உங்களை ஏற்றுக்கணும். எங்க பட்டணம் இயேசுவின் பட்டணமாய் அறிவிக்கப்படணும். Thank you Jesus. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் பண்ணுகிற பிரயாணங்கள், அவருடைய வேலை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். அவங்க சந்தோஷமா வாழணும். இந்த வார்த்தை நாளைக்கு காலையில திரும்ப சந்திக்கிற வரைக்கும் அவங்களுடைய இருதயத்துல பேசிட்டே இருக்கணும். இனி ஒரு காலமும் தனக்கு முன்பாக இருக்கிற சவாலை பார்த்து என் பிள்ளைங்க சோர்ந்து போயிடவே கூடாதுப்பா. இந்த 21 நாட்களும் எங்க பிள்ளைங்க எல்லாரும் சாட்சி சொல்லணும். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு இந்த இடத்துல இருக்கிற அதே பிரசன்னம் அவங்க ஆராதிக்கிற இடத்துல அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி. உங்க பிரசன்னங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.